ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். அப்புறம் வந்து மேக்கப் வந்து என்னோடய பேஷனேட்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னன்றதை பார்த்துடலாமா? இது வந்து நைகா, டிரா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் இவ்வளோ பாக்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணின்றதை வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன். தென் வந்து இலைகளோட கன்சீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கன்சீல் வந்து மேக்ஸிமம் வந்து நைகா டிராலே கிடைக்கும். பட் வந்து நான் வந்து செமினார் போய் என்னோடய மென்டார் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேட் சொன்னாங்க. அந்த ஷேடு வந்து நான் பார்த்ததில் வந்து நைகா டிராவில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இலைகளோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இது என்ன ஷேடு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். இது சூப்பரானது. நாட் ஓன்லி ஆரஞ்சு கலர் கரெக்டர், மேக்ஸிமம் வந்து கலர் கரெக்டர் இலைகளோடனா ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது அது இல்லை. ஸோ கோட் தெரினா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, நைகாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து இப்போ வந்து லென்ஸுன்றது வந்து காமன் ஆகிடுச்சு. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து லென்ஸ் வைக்கிறது எல்லாமே வந்து ப்ரைடுக்கு வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. மோஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 7000 அப்படி வாங்குறவங்க லென்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய ப்ரைடே வந்து வாண்டடாக எங்களுக்கு லென்ஸ் வைங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து என்ன தான் ஒரு மேக்கப் ஆர்ட்ஸ்னால் கண்டிப்பாக லென்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து அதுக்கு வந்து நான் கேஸும் சொல்யூஷனும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நைக்காவில் சொல்யூஷன் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 சம்திங் என்னமோ தான் வந்தது சேர்த்து ரெண்டுமே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பெல்க்ரீம்ஸோட வந்து பாடி லோஷனும் டெர்மாவோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணலாம். பிரைட்ஸ்க்கு வந்து டெர்மாவோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். SPF 50 30 அந்த மாதிரி இருக்க மாதிரியும். ஸோ வந்து பெல்க்ரீம்ஸோட பாடி லோஷன் வந்து டீ10 ரிமூவர் அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வந்து இந்த லோஷன் வந்து பாடி லோஷன் வந்து டர்ன் ரிமூவிங் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் அமேசிங்காக ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நான் கரண்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெர்மாவோட லிப் பாம் வந்து ஒரு டேப்லெட் சைஸில் இருந்தது. SPF 30 இருக்க மாதிரி. இதோட காஸ்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 வந்துச்சு லிப் பாமோட காஸ்ட்டு. அந்த பெல்க்ரீம்ஸோட பாடி லோஷன் வந்து 400 சம்திங் ஆச்சு. சேம் நைக்காவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ப்ரஷஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பியூட்டி பிளெண்டர் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஸோ அதுவும் வந்து நைக்காவில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து என்ன பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணால் வந்து ஒரு ஃப்ளாப்லெஸ்ஸான பிரிஸ்க் வேணும் நமக்கு வந்து டேப்பிங்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறையாவே பிளெண்டர் வாங்கினேன். அது இதுன்னு சொல்லி நிறையா வாங்கினேன். பட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை எந்த பிளெண்டருமே. அப்புறம் வந்து நான் தான் செமினார் போய் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளெண்டராக கிடச்சா நல்லாயிருக்குன்றதில் பார்த்தால ரியல் டெக்னிக் வந்து நல்லா இருந்தது. ஆனால் இதோட காஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்குது. 999 வந்து இது மொத்தம் இந்த பிளெண்டரோட ரேட்டே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறப்பயுமே அந்த டேப்பிங்காக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டேப் கொடுக்குது. அமேசிங்காக இருக்குது. 1000 rupees ஒர்த்தாக இருக்குமான்னு பார்த்தா ஓகே அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபியூட்டியோட ஒரு லிப் க்ரையான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து எனக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ப்ரஷஸ் எல்லாம் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே வந்து ப்ரஷ் கிட் வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ப்ரஷ் வந்து தேவைப்படுச்சு. கொஞ்சம் இந்த ப்ளஃபி ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்மால் ஹைலைட்டர் ப்ரஷ்ஷு, ஃபேன் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ப்ரஷ் ஒன்று இருக்கும். அது வந்து சும்மா நம்ம இந்த ஃபேஷியல் யூஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, க்ரீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த ப்ரஷ்ஷு. இது வந்து ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அந்த ப்ரஷ்ஷு, ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அந்த ஹேர் இதெல்லாமே. ஸோ அது வந்து ரெட் கலர் ப்ரஷ் வந்து நான் வந்து ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணல. சும்மா நார்மலாக வந்து நம்ம ஃபேஷியல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அந்த க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது அந்த பர்பஸ்க்காக அந்த ப்ரஷ் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரா இதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒவ்வொரு ப்ரஷ்மே வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்தது எனக்கு. ஸோ இதோட வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இங்கிலாட்டோட ஐலைனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடது நைக்காவில் வந்து மேக்ஸிமம் அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ 1000 rupees அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு நல்லா ஆஃபர்ஸ் கிடைக்கும். இப்போ 2000 3000 வர ரேட்டில் வந்து ஒரு 500 700 லெஸ் ஆகும். தென் வந்து இந்த பிங்க் ஃப்ரைடேஸ் எல்லாம் நைக்காவில் வந்து பொழுதுனைக்கு போடுவாங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே லெஸ் ஆகும் ப்ராடக்ட்ஸோடது. அதாவது வந்து அது எப்படி இருக்கும், டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் இதாக இருக்குமா, இல்லை வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். எக்ஸ்பைரி டேட் லாங்காகவே இருக்கும். தென் வந்து ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு சூப்பராக தான் வரும். ஸோ அதனாண்டியெல்லாம் நீங்கள் வந்து நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே டிஃபால்ட்டாக தேவையே இல்லை. அதாவது ஃப்ரைடே சேல் அப்போ
ஓகேவா. அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டிராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிராவில் வந்து கொஞ்சம் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து ஹையன்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செட்டிங் பவுட்ரு தான். செட்டிங் பவுட்ரு வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த மேக்கப்பே வந்து நமக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் மாற்றும் நமக்கு செட்டிங் பவுட்ரு. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் நம்மளோட எந்த ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து செட்டிங் கொடுக்குறது செட்டிங் பவுடர் தான் மஸ்ட்டு. ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா லாரா மெர்சியரோட டிரான்சிஷன் பவுடர் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது மேக்கப் ஆர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதோட என்ன காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4300 அதோட காஸ்ட்டு. இந்த மாதிரி நான் வந்து டிரா வந்து 1000 rupees ஆஃபர் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து 3300 ஆச்சு எனக்கு அதோட காஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக மிரர் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. பேசிக்காக வந்து நம்ம மிரர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தனால ஓகே அப்படி சொல்லி வாங்கியாச்சு. சரி, அதுவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சேம் டிராவில் இதோட காஸ்ட் வந்து 3300 சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். எனக்கு வந்து இந்த மேக்கப் இதில் பொறுத்தளவில் வந்து ரொம்ப பிடிச்சது ரெண்டே இதுனால் கான்டூர் ஹைலைட்டர். இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ ஹைலைட்டர் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து மேக்கோட வந்து வச்சுருக்கேன் ஹைலைட்ரு. ஸோ வந்து செமினார் போனப்போ வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்ததில் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஹைலைட்ரு. ஸோ இதுதான் அது டிராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நியர்பை வந்து 2000 rupees வந்தது. இதோட ஸ்மால் சைஸ் தான், ஓகேவா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெக்காவோட சாம்பங் ஹைலைட்டர். இது வந்து அமேசிங்காக இருக்கும், க்ளோ வந்து வேறு லெவலில் இது இருக்கும். இதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா இது 1 கிராம் மாதிரி தான் இருக்கும், 8 கிராம்ஸோ 3 கிராம்ஸோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஆனால் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஃபினிஷே வந்து நீங்கள் வந்து நம்ம என்ன தான் க்ளோவுக்கு வந்து தனியாக ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ தான் கிளாஸ் லுக் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹைலைட்லேயே வந்து நம்ம வந்து டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் வந்து பிராண்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து அதுவே வந்து நமக்கு ஒரு கிளாஸ் கொன்னோட ஃபினிஷ் வந்து நியர்பை வந்து வரதுக்கான பாசிபிள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இந்த பெக்காவோட சாம்பங் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குது இந்த ஹைலைட்ரு. மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, ஹைலைட்டர் வந்து தேடிட்டு இருக்கீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக இந்த ஹைலைட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அதர்வைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து சேம் வந்து டிராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன்னா ரொம்ப டார்க் ஸ்கின் இல்லையா. ஸோ அவங்களுக்காக வந்து NC47ஓட ஃபவுண்டேஷனும் தென் வந்து நமக்கு நார்மலாக வந்து மீடியம் அண்டர்டோன் அந்த இதில் இருக்கவங்களுக்கு வந்து கூல் அண்டர்டோன் வார்ம் அண்டர்டோன் அந்த இதில் வந்து ஒரு 35 NC35க்காக வந்து காம்பேக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காம்பேக்ட் வந்து எப்படின்னா இருக்கணும், ஃபவுண்டேஷன் வித் பவுடர் ப்ளஸ் காம்பேக்ட் தான் இது. ஸோ மேக்கோடது NC35. இது எல்லாமே வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுனா ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படின்றப்போ கொஞ்சம் ரொம்பவே லெஸ் ஆகும் நமக்கு. ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து மேக்கப் பொறுத்தளவு ரொம்ப ஹையான பட்ஜெட் தூக்கி நம்ம அதில் போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம எடுக்கிற வரைக்கும் வந்து அது நமக்கு ரொம்ப இதுதான். அப்படின்றப்ப வந்து நம்ம லோவாகவும் போயிடக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து நம்மளோட பிராண்ட்ஸ் என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதில் வந்து தெளிவாக இருங்க. ஒன்ஸ் வந்து அதுக்காக வந்து நான் என்ன டிப்ஸ் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நான் காட்டிடுறேன். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுப்பான் தெரியுமா, அப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் லெஸ்ஸாகவும் வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து பிராண்டடானது வந்து ஹையன்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வெயிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். NC47 அதர்வைஸ் வந்து NC35 வந்து காம்பேக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்ஸ் அதுதான். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சேம் வந்து ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ தான் நான் வந்து வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வாங்குவேன், உடனேலாம் வாங்க முடியாது. ஸோ அதர்வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ வந்து இருக்கிறதுலே பெரிய பாக்ஸாக தான். ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து இது வச்சுருக்கேன், கேர்லர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதர்வைஸ் வந்து இது 1000 rupeesக்கு வந்தது எனக்கு. இது அதாவது வந்து ஆலன் ட்ரூமன்றது பிராண்டட் தான். இப்போ வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆலன் ட்ரூமனோடது. ஸோ அதுலேருந்து வந்து 34mm வந்து கேர்லர் வந்து வந்தது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees தான். அமேசிங்காக இருந்தது, சூப்பராக வந்தது. எனக்கு நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும், ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்றப்ப நமக்கு வந்து நான் இந்த வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதர்வைஸ் வந்து இந்தோட கேர்லர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 1000 தான், நம்பவே மாட்டாங்க யாருமே. இப்போ அதர்வைஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா வந்து 2000 குறையவே இல்லை. ஆஃபர் டைமில் மட்டும்தான் இதை வந்து நமக்கு 1000 rupees அந்த டைமில் கிடைக்கிது. ஸோ வந்து பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நைக்கா டிரா இந்த மாதிரி போங்க. என்றைக்குமே வந்து ஹையன்ஸில் வந்து உங்களோட ரேஞ்சை வந்து குறைச்சிக்காதீங்க.
எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போனீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹையன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களோட இதுவுமே வந்து ஹையன்ஸில் போகும். தென் வந்து உங்களோட மேக்கப்புமே வந்து ஒரு ஃப்ளாப்லிஷான ஃபினிஷ் கிடைக்கும். தென் வந்து நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து உங்களோட லுக்கே தனியாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் அஃபோர்டபுள்னு போகாதீங்க. அஃபோர்டபுளை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வச்சு இல்லை மணியை வந்து அப்புறம் இந்த மாதிரி சேல் அப்போ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு லெஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து பிராண்டடான ப்ராடக்ட்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப வந்து ரீச் ஆவீங்க. அதர்வைஸ் வந்து உங்கள் லுக்கு வந்து தனியாக தெரியும். இதில் லாஸ்ட்டில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய லுக்கு எப்படி இருந்ததுன்னு நான் வந்து சின்ன ஃபோட்டோ வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.